படையினராய் வருவோம். அன்பர் இயேசுவின் பொன்வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். கடவுளை உமது கோவில் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளை உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, கோடியற்பது அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த புனித இடத்திலே நமது வாழ்வையும் நமது உலகத்தையும் நம்ம மத்தியில் நிலவக்கூடிய இந்த நோயையும் அவருடைய திருப்பாதத்தை வைத்து ஜெபிப்போம். கோடியற்பதங்களை செய்யும் இந்த புனிதர் நம்ம மத்தியிலிருந்து இந்த கொடிய நோயை அகற்ற வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கோடியற்பதர் அந்தோனியார் தமது கரத்திலே தாங்கி இருக்கக்கூடிய குழந்தை இயேசுவிடம் நமக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் பரிந்து பேச இறையருளை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், தீய நாட்டங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியோர் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவுள்ள வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திரு மகனின் காட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீர். அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர்கள் காற்றை இறைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கிறேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராக எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்று பலிப்பீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பலிப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்று அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகின்றார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார்.
அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 115. நாம் சொல்ல வேண்டிய பதில்: இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். 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 இறைவசனங்கள் 3 மற்றும் 4. நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. ஜெபப்பாடு: இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவசனங்கள் 5 மற்றும் 6. அவற்றிற்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. ஜெபப்பாடல்: இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவசனங்கள் 7 மற்றும் 8. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். ஜெபப்பாடல்: இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவசனங்கள் 9 மற்றும் 10. இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஜெபப்பாடு: இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்திய தினச்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9. இறை சொற்றொடர்கள் 32 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேய்ச்செழுந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி.
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுவது, நாம் தீவினை செய்கின்ற பொழுது அவை இரட்டிப்பாக நம்மை சாருகிறது. ஒருவன் காற்றை விதைத்தான், ஆனால் பெரிய புயல் மீண்டுமாக அவனை வந்தடைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எதை நினைக்கிறோமோ அவற்றிற்கு பல்வேறு மடங்காக நமக்கே மீண்டுமாக வருகிறது. நமது வாழ்க்கையை நிந்திக்கும் வண்ணமாக நாம் நினைக்கக்கூடிய செயல்கள், செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை தாக்குகிறது. ஆகவே நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் பன்மடங்கு அறுவடை செய்பவர்களாக இருக்கிறோம். நீ காற்றை விதைக்கிறாய், ஆனால் பெருங்காற்று சூறாவளி போல, புயல் போல வருகிறது. ஆகவே நமது நடத்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளை நாம் நம்ப, அவரை விசுவசிக்க நாம் துவங்க வேண்டும் என்கின்ற செய்தியை இறைவன் தருகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பதிலுரை பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் எத்தகைய ஆற்றல் கொண்டவர்! நாம் வீட்டு தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது பொன்னால் புடமிட்டு வழிபடக்கூடிய அந்த சிலைகளுக்கு தொடு உணர்வு இல்லை, பார்வைகள் இல்லை. ஆனால் எல்லாம் உள்ள கடவுள் நம்மை பார்ப்பவராக, நம்மை தொடுபவராக, நமக்காக விரைந்து சென்று வெற்றியை தருபவராக, நமது குரலாக, நமது கையாக, கண்களாக அவர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற செய்தி இறைவன் நமக்கு தருகின்றார். ஆகவே நாம் வீட்டு தெய்வங்களை விட்டுவிட்டு கடவுளை முழுமையாக பற்றி கொள்ளுகின்ற பொழுது நாம் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் இறைவன் நமக்கு தருபவராக இருக்கின்றார். எவ்வாறாக விசுவாசம் கொண்ட அந்த மனிதன் கடவுளிடம் இதோ பேய் பிடித்த மகனை கொண்டு வந்தான். அவனுடைய விசுவாச நிமித்தமாக கடவுள் உண்மை கடவுள் இவர்தான் என்பதை அவன் அறிந்தது நிமித்தமாக அவனுக்கான குணம் கிடைத்தது போல நாமும் இறைவனை நம்பி அவரிடம் வருகின்ற பொழுது நமக்கான குணமும், நமக்கான சுகமும், நமக்கான ஆற்றலும் நிறைவாய் கிடைக்கும். மேலுமாக கடவுளுடைய அந்த ஆட்சியை, இறையரசை, கடவுளுடைய அந்த நன்மைத்தனத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் கடவுளுடைய நற்செய்தியை சொல்கின்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே எவ்வாறாக ஒரு பாறையை நாம் சீரமைக்கின்றோம், அவை சிறப்பான ஒரு கற்களாக மாறுவதற்கு. ஒரு மரத்தை நாம் வடிவமைக்கிறோம். அதே போல ஒவ்வொரு மனிதனையும் நாம் எவ்வாறாக மாற்ற முடியும் என்று சொன்னால், நமது ஊக்குவித்தலின் வழியாக. கடவுளுடைய பணிக்காக நீ செல், கடவுளுடைய செயல்களை செய், கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற குடும்பத்திலே, சமுதாயத்திலே கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பவர்களை கடவுளுடைய பணிக்காக நாம் ஊக்குவிக்கின்ற பொழுது ஒரு அருட் சகோதரியாக, அருட் சகோதரராக, அருட் தந்தையாக நாம் ஊக்குவிக்கின்ற பொழுது நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நமது உலகத்திற்கான ஒரு ஆசீர்வாதம், நாட்டிற்கான, சமுதாயத்திற்கான, குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நாம் இறைப்பணியை எப்படியாவது செய்ய வேண்டும். சிறு சிறு வார்த்தைகள் வழியாக, நமது முக பாவனைகள் வழியாக கடவுளை நாம் பிறருக்கு தர வேண்டும் என்கின்ற செய்தியை இறைவன் தருகிறார். ஆகவே நாமும் இந்த இறையாட்சி பணியிலே கைகோர்த்து நாம் இறைவனை பற்றி பிறருக்கு பறைசாற்ற தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். என்னை தந்தே தந்தே தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா, இயற்கை அழகு முந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் முந்தன் அருள் கோலம், கண்டேன் கண்டேன் முந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் முந்தன் மலர் பாதம், தயவுடன் என்னையும் ஏற்றிடுவான் உங்கள்
சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, முதல் பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதி நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் மாற்றி நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருந்திருந்தும் அது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் மது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தறினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை இருக்கிறோம், உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமான், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகி தந்தையே தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும்
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்தன்பின் ஜெபத்தை பக்தியாக எழுந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, இது பெயர் பெய்தென போற்ற பெறுக, ஆட்சி வருக, ஒரு திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரை பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் கிடைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நாம் கருதக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை நான் வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம்மத்திலே திரண்டு வந்திருக்கிறார். டிசம்பரை திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தான் அடைவேன். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்த முடிவில் வாழ்வழிப்பதாக. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இதயமே உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம்